வரமிளகாய் சட்னி. குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்கல, உங்ககிட்ட இருக்க எண்ணெய் இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் 10 வரமிளகாவை எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். வரமிளகாயினுடைய கலர் மாறுற வரைக்கும் இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கேஸை சிம்மில் செய்யுங்க. இப்போ வரமிளகாய் கலர் மாறி நல்லா வறுபட்டு வந்திருக்குது. 2 பெரிய பூண்டை உரிச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். பூண்டு நல்லா வதங்கி வரட்டும். பூண்டு நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ இதில் ஒரு 10 சின்ன வெங்காயத்தையும் நான் சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்குது. ஒரு பெரிய தக்காளியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வெந்து வர வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம், நான் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருக்குது. இது கேஸை நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் ஆறணும். அப்படி விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த சட்னிக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வருது. தாளிக்கிறதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்திருக்குது. இப்போ இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்தையும் நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்திருக்குது. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சட்னி, அதை இதில் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நேரம் வேக விட வேணாம், சும்மா ஒரு கலரி நம்ம இறக்கிடலாம். இந்த சட்னிக்கு வெறும் கடுகு, உளுத்தம் பருப்பு தான் தாளிக்க போடணும். இதுக்கு கறிவேப்பிலையோ இல்லை இந்த பெருங்காயத்தூளோ இதில் சேர்க்க வேண்டாம். கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம சட்னி சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. இது 4 நாள் ஆகணும், கெட்டு போகாது. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிட்டு அரைக்கிறோன்றதுனால இது 4 நாள் ஆகும். ஆனால் கூட கெட்டு போகாது. இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை